மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி செயல் தலைவராக நியமித்தார். இனி நானே தலைவராக செயல்படுவேன் எனவும் அதிரடி காட்டினார். இதனால் பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் குழப்பமடைந்தனர். யார் பின்னால் செல்வது, யாருடைய பேச்சை கேட்பது என தெரியாமல் விழி பிதுங்கி நின்றனர். அப்போது சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாமக தலைவராக எனது பணியை தொடர்வேன் என அன்புமணி அறிவித்தார். இந்நிலையில் சமாதான முயற்சியை தொடரும் குடும்பத்தினர் ராமதாஸ், அன்புமணி இருவரிடமும் தொடர்ந்து பேசி வருகின்றனர். இதை அடுத்து அன்புமணிக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் கட்சியின் பொருளாளர் திலகபாமா. கடந்த லோக்சபா தேர்தலில் பாமக சார்பில் வேட்பாளராக்கப்பட்டவர் திலகபாமா. அன்புமணிக்கு ஆதரவாக பதிவிட்ட திலகபாமா ராமதாஸின் செயல் ஜனநாயக படுகொலை என விமர்சித்திருந்தார். இதனால் திலகபாமா மீது கடும் கோபமடைந்த ராமதாஸ் அவரை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுத்தார். பெண் என்பதால் அவரை சங்கடத்துக்கு உள்ளாக்கிவிட்டதாக விமர்சனம் எழும் என்பதால் அம்முடிவில் இருந்து பின்வாங்கினார். இருந்தபோதும் அவர் கட்சியில் நீடிக்க விரும்பாத ராமதாஸ் தன் கருத்தை கட்சி நிர்வாகிகளிடம் வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார். இதை அடுத்து திலகபாமாவை கட்சியை விட்டு போகச் சொல்லி கடுமையான வார்த்தைகளோடு அறிக்கை வெளியிட்டார் கட்சியின் பொதுச் செயலர் வடிவேல் ராவணன். திலகபாமாவை பாமகவுக்குள் புகுந்த நோய் கிருமி என்றெல்லாம் விமர்சித்திருந்தார். இந்த அறிக்கை தொடர்பாக திலகபாமா அன்புமணியிடம் பேசினார். அவசரப்பட்டு எந்த முடிவையும் யாருக்காகவும் எடுக்க வேண்டாம், எதையும் அமைதியாக எதிர்கொள்வோம் என அவரிடம் அன்புமணி கூறியிருப்பதாக பாமக வட்டாரங்கள் கூறின. இப்போது கட்சி நிர்வாகிகள் அன்புமணி பக்கம்தான் நிற்கின்றனர். விரைவில் சமரச முடிவுகள் எட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் மீது கட்சி நிர்வாகிகள் பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தாலும் 90%த்திற்கும் அதிகமான நிர்வாகிகள் அன்புமணி பக்கமே உள்ளனர். கட்சியை முழுக்க அன்புமணியை கட்டுக்குள் வைத்துள்ளார். கட்சியின் அதிகாரப்பூர்வ இமெயில் முகவரி உள்ளிட்டவை அன்புமணியிடமே உள்ளன. அதனால்தான் திலகபாமாவை கட்சியிலிருந்து விலக வலியுறுத்தி புதிய இமெயில் முகவரியில் இருந்து கட்சியின் பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் அறிக்கை அனுப்பியுள்ளார் என்றனர். மே 11 மாமல்லபுரத்தில் நடக்கவுள்ள வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டு பணிகளில் அன்புமணி தீவிரம் காட்டி வருகிறார். இதற்கிடையில் பாமக பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட ராமதாஸ் முடிவு செய்துள்ளார். அப்போது எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். தானே தலைவராக செயல்படுவேன் என்ற அன்புமணியின் அறிவிப்புக்கு ராமதாஸ் எதிர்வினை எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சியினரிடம் ஏற்பட்டுள்ளது. பாமக கட்சி விதிகளின்படி பொதுக்குழுவை பாமக தலைவர் என்கிற முறையில் அன்புமணி மட்டுமே கூட்ட முடியும். தலைவர் பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உண்டு. நிறுவனருக்கு தலைவரை நீக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படியே கூட்டினாலும் பாமக தலைவர் அன்புமணியின் அழைப்பு இல்லாத பொதுக்குழு கூட்டம் செல்லாது. இதனால் ராமதாஸ், அன்புமணி இடையிலான உரசல் சுமூகமாக முடிவுக்கு வரும், மனக்கசப்புகள் விலகி சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்த நகர்வு இருக்கும் என்கின்றனர் பாமகவினர்.